திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புதிய பேருந்து நிலையத்தை ரூபாய் 6.40 கோடி மதிப்பில் சீரமைத்து புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை திங்கட்கிழமை நடைபெற்றது. ஆரணி நகர புதிய பேருந்து நிலையம் சேதமடைந்து இடிந்து விழும் தருவாயில் இருந்து வந்தது. இந்நிலையில் ஆரணி பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று நகராட்சி சார்பில் பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு 6.40 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இதன் பூமி பூஜை திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் தொகுதி மக்களவை உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நகரமன்ற தலைவர் AC மணி தலைமை வகித்தார். நகராட்சி ஆணையர் NT வேலன் வரவேற்றார். ஆரணி கோட்டாட்சியர் C சிவா வாழ்த்துரை வழங்கினார். மேலும் ஆரணி நகராட்சியில் தற்காலிக பேருந்து நிலையத்தையும் தரணிவேந்தன் MP தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 23ஆம் வார்டு இந்திரா நகர் ராமகிருஷ்ணன் பேட்டை பகுதியில் சிறுவர்கள் விளையாட்டு பூங்கா திறப்பு விழா, நகரில் அனைத்து வார்டுகளை சேர்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டுகள் உபகரணங்கள் வழங்கும் விழா ஆகியவை நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் முன்னாள் MLA R சிவானந்தம், திமுக மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி ரவி, பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி பொறுப்பாளர் SS அன்பழகன், நகர பொறுப்பாளர் சைதைபா மணிமாறன், ஒன்றிய செயலாளர்கள் துரைமாமது, சொந்தர், மோகன், ராஜ்குமார், கண்ணமங்கலம், பேரூராட்சி தலைவர் கோவர்தனன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பச்சையம்மாள் ஸ்ரீனிவாசன், துணைத் தலைவர் KD ராஜேந்திரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் KA புஷ்பராஜ், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தேவிகாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்களை MS தரணிவேந்தன் MP வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சுவாமிக்கண்ணு தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் T வெங்கடேசன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கவிதா செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக நகர செயலாளர் P செல்வம் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக MS தரணிவேந்தன் MP கலந்து கொண்டு 230 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கி பேசினார். அப்போது அவர் மாணவர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த பள்ளிகளுக்கு ரூபாய் 10 லட்சத்தில் கலையரங்கம் அமைக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் MLA சிவானந்தம், திமுக மாவட்ட பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, ஒன்றிய செயலாளர் துரைமாமது, மாவட்ட பிரதிநிதி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.